arms and holding you. I can't see the end, but we'll see it through. Times don't fly too high. Be sure to keep the ground in sight. Fly forever if you keep it tight. Love the world but keep the sky on your mind. அதை என்ன பண்ணுங்க, அடுப்புல வச்சு நம்ம காய்ச்சறோம், இதை ப்ராசஸ் பண்றோம். இந்த டைம்ல தான் நீங்க வீட்டில் என்ன பண்ணுங்க, ஆரஞ்சு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அந்த தோல்லாம் உங்க ஃப்ரிட்ஜ்லயே வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் தோலை, காஞ்ச தோலா இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷா இருக்கிற தோலா இருந்தாலும் பரவாயில்ல, ஆரஞ்சு பீல்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து என்ன ஒரு 2 வாரமா இட்லி அரிசி ஊற போடும்போது ஒரு பெரிய பாத்திரத்துல எடுத்து வச்சிருந்தேன். அந்த வாட்டரை வந்து தான் இப்போ நான் இங்க ப்ரிப்பரேஷன்ல போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒரு 5 ஆரஞ்சு பழத்தோட தோலை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த தோலை இந்த ஃபெர்மெண்டட் வாட்டர்ல போட்டு நம்ம கொதிக்க வைக்கிறோம். பாருங்க, இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஆரஞ்சுல இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸ், விட்டமின் சி இருக்கு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாமே இந்த ரைஸ் வாட்டர்ல இறங்கி இருக்கும். அதே நேரத்துல இது ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஆரஞ்சு ஒரு வாசனை. நம்ம 2 நாள் வெளியில வச்சிருக்கும் போது எவ்வளவு ஒரு புளிச்ச வாசனை அடிச்சதோ, நீங்க ஆரஞ்சு போட்டு இதை கொதிக்க, ஆரஞ்சு பீல்ஸ் போட்டு இதை கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும். ஒரு சிட்ரஸ் ஸ்மெல் வரும். இப்போ இந்த சூடானதுக்கு அப்புறமா, நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 10-15 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இறக்கி வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஹவர்ஸ் அந்த தண்ணி அப்படியே ஆறட்டும், சூடா இருக்கும். அதுக்கப்புறமா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, யாவ் உமன் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் அந்த வீடியோல சொன்னேன். அதுதான் அவங்க நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ சிம்பிளா நீங்க இதை இப்படி எடுத்துக்கோங்க. 2 நாள் வெளியில வச்சிருக்கோம், தண்ணி புளிச்சிருக்கு. அதை வந்து இப்போ நம்ம கொதிக்க வைக்கிறோம். அதுல ஆரஞ்சு பீல்ஸ் ஒரு நான் வச்சிருக்கிற ஒரு குவான்டிட்டிக்கு வந்து எவ்வளவு வருது, 1 2 3 4, எனக்கு வந்து ஒரு 5 லிட்டர் நான் ரெடி பண்ணியிருக்கேன். 5 லிட்டர், அதனால 1 லிட்டருக்குன்னா ஒரு ஆரஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 ஆரஞ்சு பழத்தோட தோலை போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது ஆறினதுக்கு அப்புறமா எங்க பாருங்க, ஆரஞ்சு பீல்ஸ் தெரியுதா, இது ரைஸ் வாட்டர். இது வந்து 1 லிட்டர் பாட்டில். இதுல எனக்கு லாஸ்ட் பாட்டில் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. பாத்தீங்களா, இது வந்து 1 லிட்டர் பாட்டில். இப்படி ஒரு பாட்டில்ஸ் வச்சிருக்கேன். இது வந்து 500 ml பாட்டில். ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸ்ல இப்படி வந்து நான் கிட்டத்தட்ட எனக்கு வந்து என்னோட ஹேருக்கெல்லாம் வந்து இந்த 1 லிட்டர் பாட்டில் தேவைப்படுது. சில பேர் கம்மியா இருந்ததுன்னா இந்த 500 பாட்டில்
ml பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். மென்னா இருந்ததுன்னா இந்த ஒரு பாட்டிலேயே 2 தடவை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்றோம்னா இது ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இப்படி பாட்டில்ஸ்ல ஃபில் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபில் பண்ணதை நீங்க எப்படி வைக்கணும்னா ஒரு சன்லைட் படாத ஒரு டார்க் பிளேஸ்ல வைக்கணும். கிச்சன்ல எல்லாம் கேபினெட் இருக்கும் பாருங்க, அதுல உள்ளோர சிலிண்டர் வச்சிருப்போம் பாத்தீங்களா, அது பக்கத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒதுக்கமான ஒரு இடத்துல இந்த எல்லா பாட்டில்ஸையும் வச்சுட்டு ஒரு கருப்பு துணி போர்வை மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்து போத்தி வச்சிருங்க. இப்படி ஒரு 7 days இருக்கட்டும். இந்த 7 daysக்கு அப்புறம் இந்த வாட்டர் வந்து நம்மளுக்கு ரெடி குளிக்கிறதுக்கு. இப்போ நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ நான் இந்த ஒரு 3 liters 5 liters ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா, இதை வந்து 1 liter 1/2 liter இப்படி எடுத்து வச்சிருக்கேன்ல, இதை வந்து எனக்கு ஒரு 1.5 மாசம் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வாரத்துல ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு குளியல் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 7 நாள் கழிச்சதுக்கு அப்புறமா எவ்வளவு நாள் வேணா இருக்கட்டும் அந்த தண்ணி ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா? பட் ஆஃப்டர் 7 days நீங்க தலை குளிக்கும் போது ஒரு பாட்டில் எடுக்கிறீங்க, திருப்பி இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு குளிப்பீங்க, அப்ப இன்னொரு பாட்டில் எடுக்கிறீங்க. இப்படி எடுத்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் குளியல் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு ஒரு 4 நாள் இந்த வாட்டி குளிச்சிருக்கீங்க, இதுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு 7 days கழிச்சு ஒரு தண்ணி எடுத்து குளிக்க போறீங்க. அப்படின்னும் போது இந்த டைம்ல நீங்க அடுத்த கோர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அரிசி ஊற வைக்கணும், அது ஒரு நாள் 2 நாள் அப்படி இருக்கணும். அதுக்கப்புறமா அது ஆரஞ்சு இது போட்டு அப்புறம் 7 days வைக்க போறோம். ஸோ நம்மளுக்கு ஒரு 9 days தேவை. அதுக்கு முன்னாடி மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனை ரெடி பண்ணி அதே பிளேஸ்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா இது அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஐ திங்க் இதுதான் உங்களோட டவுட்ஸ் நினைக்கிறேன். எனக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது அதுதான், இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு ஒரு தடவை நான் இப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். ஓகேவா? ஐ திங்க் இந்த டவுட்ஸ் கிளாரிஃபைட் நினைக்கிறேன். நிறைய பேர் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து இது மற்றவங்களையும் யூஸ் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு அழகான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.